அந்தியூர் அப்படின்னாலே என்ன நினைவுக்கு வருது அப்படின்னு கேட்பாங்க. ஆனா எவ்வளவு சிறப்புகள் இந்த ஊருக்கு. ஈரோடு மாவட்டமா இருக்கட்டும், பவானியா இருக்கட்டும், அந்தியூரா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பு 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 தான். அதுவும் இங்க பக்கத்துல இன்னைக்கு நான் வரும்பொழுது நம்முடைய அருள்மிகு பத்ரகாளி அம்மன், அந்தியூர் பத்ரகாளி அம்மன் கோவில்ல தான் வழிபாடு முடித்து விட்டு இங்க வருகிறேன். அதே போல குருநாத சுவாமி கோவில் அவ்வளவு சிறப்பு. இந்த மாதிரி ஒரு கோவிலுடைய சிறப்பெல்லாம் எல்லா புத்தகத்திலயும் படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருக்கிறேன். ஆனா நான் ஒரு முறை போயிருக்கிறேன், நிறைய போனதில்லை. இருந்தாலும் அந்த குருநாத சுவாமி கோவில் சிறப்பு பத்தி பேசணும்னா இதுக்கே ஒரு அரை நாள் போயிடும். இருந்தாலும் இந்த பகுதியில இன்னொரு சிறப்பு, அந்தியூர்னாலே இன்னொரு சிறப்பு அந்த குதிரை சந்தையா. எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு சந்தை இருப்பதே பலருக்கு தெரியாது. என்னது குதிரை சந்தை? குதிரை எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும். ஆனா இங்க இருந்துதான் அத்தனை வகை வகையான குதிரைகளும் மாடுகளும் இந்த பகுதியில் இருக்கிற சந்தையில இருந்து எல்லா ஊருக்கும் போகுது. குஜராத் வரைக்கும் இந்த பகுதியிலிருந்து அந்த குதிரைகள் போகிறது. அவ்வளவு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான வியாபாரம் வணிகம் அந்த குதிரை சந்தையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் அந்தியூர் மாவட்டத்துல அப்படின்னும் பொழுது அது மிகப்பெரிய அதிசயம். அதை இன்னும் அந்த சந்தையை விடாம நடத்தி கொண்டிருக்கும் அந்தியூர் மக்களுக்கு தான் முதல்ல பாராட்டு சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே ஊக்கம் உற்சாகம்லாம் எதுவும் கிடைக்கிறது இல்ல. அந்தந்த ஊர் மக்கள் அதை பிடித்து கொண்டு அதை உயிராக நினைத்து கொண்டு நடத்தி கொண்டு இருப்பதனால தான் அதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு இந்த கோவிலா இருக்கட்டும், இல்ல இந்த சந்தையா இருக்கட்டும், எல்லாமே அந்த மக்கள் உங்களுடைய உழைப்பு தான் இல்லையா? இந்த குதிரை சந்தைய விடாம நடத்திட்டு இருக்கிறீங்களே, எப்படி இனிமேல் குதிரை ரேஸ் கிடையாது. இல்ல முன்னாடிலாம் மாட்டு வண்டி, குதிரை வண்டி, ரேக்லா வண்டி, போதுமா போதுமா வரும்பொழுதே நிறைய வரவேற்பு கொடுத்துட்டீங்க. ஆமா போதும். அதனால அவ்வளோ இருக்கும். அப்பெல்லாம் குதிரைக்கு தேவை இருந்தது இல்லையா? குதிரையில வைத்து கொண்டுதான் ஒரு ஊருன்னா, ஒரு தேர, ஒரு வீதி, ஒரு ஊருன்னா முதல்ல கோவில் இருக்கும், ஒரு குளம் இருக்கும். அந்த கோவிலை சுத்தி வீதிகள் இருக்கும். அந்த வீதி சுத்தி எல்லாரும் வாழ்வாங்க இல்லையா? நம்ம சொல்றோம்ல, வடக்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோவிலை சுத்தி இந்த 4 விதமான வீதிகள், அந்த வீதியில மக்கள் வாழ்வாங்க. அந்த வீதியில இருக்கக்கூடிய வீடுகள்ல அந்த தெருவுல எல்லாம் போகிறதுக்கு எப்படி போவாங்கன்னா நடந்து போவாங்க, இல்ல மாட்டு வண்டி போகும், இல்ல குதிரை வண்டியில தான் வருவாங்க. இப்ப யாராவது குதிரை வண்டியில போறாங்களா? கிடையாது. எல்லாருமே 2 வீலர், அப்படியே பைக்கு, காரு, அதுலதான் போறோம். யாரும் சைக்கிள், மிதிவண்டி இதுலதான் போறோம். யாருமே குதிரை வண்டியில போகிறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த குதிரை சந்தையை விடாமல் நடத்தி உலக புகழ் பெற்ற அந்தியூர் குதிரை சந்தை, நான் இந்தியாவிலேருந்து எல்லா மாநிலத்திலிருந்து இந்த பகுதியில அந்த குதிரை சந்தையில நடக்கக்கூடிய வியாபாரத்துல அத்தனை பேர் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் என்றால் அது எப்பேற்பட்ட விஷயம். இது பாதி பேர் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியாது. தெரியுமா அந்தியூர்ல இப்படிப்பட்ட ஒரு சந்தை நடக்குதுன்னு? தெரியவே தெரியாது. ஆனா அதை நடத்தி கொண்டு வெற்றிகரமாக வருஷக்கணக்காக, ஆண்டு கணக்காக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் அந்தியூர் மக்களுக்கு முதல் பாராட்டுகளை நம்ம தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா இது ஒரு பாரம்பரியமாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் அந்தியூர் அப்படின்னா இன்னொரு சிறப்பு. நான் வரும்போதே கேட்டேன், அந்தியூர்னா என்ன பெரிய சிறப்பு ஒண்ணு இருக்குமே, வெத்தலை சொல்லுவாங்களே. அந்தியூர் வெற்றிலை தெரியுமா? அதான விவசாயம், கரும்பு. ஆனா இப்ப இல்லையாமே, அப்படியா? இருக்குதா வெற்றிலை? அந்தியூர் வெற்றிலை யார் இருக்குது? ஓரளவுக்கு இருக்கும். ஆனா இப்ப என்ன, கரும்பு அதெல்லாம் நிறைய பயிரிடதா கேள்விப்பட்டேன். ஆனா அந்தியூர் வெற்றிலை என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விவசாய பொருள். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா வெளியில அதுக்கு என்ன பெரிய மதிப்பு அப்படின்னா, நீங்க முதல்ல அதுக்கு ஜிஐன்னு ஒண்ணு இருக்கு. ஜிஐனா என்னன்னா புவிசார் குறியீடு. அதாவது இது மாதிரி ஒரு வெத்தலை இருக்கு, இது அந்தியூர்ல மட்டும் தான் கிடைக்கும். வேற எங்கன்னா கிடைக்குமா? அந்தியூர் வெற்றில பக்கத்து ஊர்ல போய் தேடினா கிடைக்குமா? கிடைக்காது. அந்த அந்தியூர்ல தான் அது கிடைக்கும். அந்த வெற்றிலைக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தை வாங்கினீங்கன்னா அந்த வெற்றிலையை அதிகமாக உற்பத்தி செய்யலாம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம். வெத்தலை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்ப வெத்தலை எல்லாம் சும்மா
பாக்கு போட்டு மென்னு சுண்ணாம்பு போட்டு மென்னு துப்புறாங்களா? கிடையாது. வெற்றிலைய அது முழுக்க முழுக்க மருத்துவ குணம், அவ்வளோ நல்லது. அந்த வெற்றிலையை சாப்பிட்டா பல நோய்களுக்கு மருந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வெற்றிலையை வாங்குவதற்கு வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அதுல மருத்துவ குணம் இருக்கு. அந்த வெற்றிலை அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு இந்த புவிசார் குறியீடு அப்படின்ற ஒரு எண்ணு, ஒரு இண்டெக்ஸ் அதை வாங்கி வச்சுட்டா வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யலாம். எல்லாரும் என்ன கேட்பாங்க? எங்களுக்கு எந்த வெத்தலையும் வேணாம், அந்தியூர் வெற்றிலை தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவாங்கல்ல. நீங்க என்ன பண்றீங்க? காஷ்மீர் ஆப்பிள் தான் வேணும் கேப்பீங்களா இல்லையா? எந்த ஆப்பிள் வந்தா ரொம்ப பிடிக்கும்? பக்கத்துல இருந்தெல்லாம் இல்ல, காஷ்மீர்ல இருந்து வந்தாதான் பிடிக்கும்வீங்கல்ல. காஷ்மீர்ல தான் ஆப்பிள் விளையுது, காஷ்மீர் ஆப்பிள் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நல்லதுன்னா ரொம்ப இனிப்பா இருக்கும் மத்த ஊர் ஆப்பிளை விட. அதே போல அந்தியூர் வெற்றிலை தான் மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா எல்லாரும் அதை கேட்டு வாங்குவாங்க. அப்போ அந்த விவசாயி அதை பயிரிட்டு நிறைய அதுக்கு அவங்க லாபம் பார்க்கலாம். அதனாலதான் அந்த குறியீடு வாங்கணும்ன்றாங்க. அப்போ அந்த அந்தியூர் வெற்றிலைக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அது அவ்வளவாக பயிரிடப்படுகிறதாமா? பயிர் செய்யறாங்களா? ஓரளவுக்கு செய்யறாங்க. முன்னாடி மாதிரி இருக்கா? கிடையாது. ஏன்னா யாரும் வெத்தலை போடுறது இல்லை. முன்னாடி எல்லாம் வெத்தலைய போட்டு போட்டு எங்க பார்த்தாலும் துப்பி வச்சிருப்பாங்க. சவுப்பா இருக்குமா? எப்படி இருக்கும்? போற வழி எல்லாத்துலயும் அந்த வெற்றிலையில துப்பி வைப்பாங்க. ஆனா அதற்கு மருத்துவ குணங்கள் இருப்பதே பல பேருக்கு தெரியாது. அதை சாப்பிட்டா வயிறு ஜீரணம் சுத்தமா இருக்கும். ஏன்னா அதனாலதான் அந்த காலத்துல நல்லா மூக்கு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு கடைசியில வெற்றிலைய போடுவாங்க. ஏன்னா ஜீரண சக்தி கொடுக்கும், உடம்புல இருக்கிறத கெட்டதெல்லாம் எடுத்துரும் அப்படின்னு. அதனால வெற்றிலைக்கு அவ்வளவு பெரிய மருத்துவ குணம் இருக்கிறது. அதனால்தான் இந்த வெற்றிலைக்கு மிகப்பெரிய மதிப்பு. அதற்கு அந்த புவிசார் குறியீடு நம்ம கண்டிப்பாக வாங்க வேண்டும்.